நம்ம திடீர்னு ஒரு நாள் காது கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கு, இல்லை கேட்காம போகுது அப்படின்னா, இது இன்னைக்கு தானே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட இருந்துச்சு, இது 2 நாளில் சரியாயிரும், 3 நாளில் சரியாயிரும், இதுக்கு போய் உடனே டாக்டரை போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் தேவையில்லை, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கரெக்டாக வந்துடுவாங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு ஹியரிங்கும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹியரிங் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தோடனே அவங்க அதை அப்படியே விட்டுருவாங்க. சீக்கிரம் வந்து பார்த்துருவாங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் போதுமான அளவுக்கு ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஏன் சில பேஷண்ட்ஸ் வந்து ஒழுங்காக அவங்களுக்கு அந்த ஹியரிங் லாஸ்லேருந்து ரெக்கவர் ஆக மாட்டேங்கிறாங்க, அவங்க பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ENT டாக்டர் விக்னேஷ் ஓக்குல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஏன் சில பேஷண்ட்ஸ் வந்து ஒழுங்காக அவங்களுக்கு அந்த ஹியரிங் லாஸ்லேருந்து ரெக்கவர் ஆக மாட்டேங்கிறாங்க, அவங்க பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதையை வந்து உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து அலட்சியமாக விடுறது தான். நம்ம திடீர்னு ஒரு நாள் காது கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது, இல்லை கேட்காம போகுது அப்படின்னா, இது இன்னைக்கு தானே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட இருந்துச்சு, இது 2 நாளில் சரியாயிரும், 3 நாளில் சரியாயிரும், இதுக்கு போய் உடனே டாக்டரை போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் தேவையில்லை, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பல நேரம் அதை வந்து அலட்சியமாக விடுறதா வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக போய் டாக்டரை பார்த்து அது நிஜமானுமே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த எல்லாரும் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, சில பேர் வந்து கரெக்டாக வந்துடுவாங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு ஹியரிங்கும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹியரிங் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தோடனே அவங்க அதை அப்படியே விட்டுருவாங்க. டாக்டர்ஸ் நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இல்லை 1 மந்த் ஏதோ சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1 வீக் 10 டேஸ் போனோன்னு எனக்கு சரியாயிருச்சு டாக்டர், அதனால நான் அதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு வந்து சொல்லுவாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, அது நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் நிறுத்தும் போது அது ரீபவுண்டாக அந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். அடுத்தது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக், சீக்கிரம் வந்து பார்த்துருவாங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் போதுமான அளவுக்கு ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு கால்வலி இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கால்வலியோட போய் ஜாகிங் போகிறதோ இல்லை நம்ம ஏதாவது ரன்னிங் ரேஸ் போகிறதோ பண்ணுறதில்ல. நம்ம என்ன செய்கிறோம், எங்கேயும் போகாமல் வீட்லேயே கம்முன்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் தான் எடுக்கிறோம். அப்போது இங்கே என்ன பிரச்சனை, நம்மளுக்கு காதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம காதை எப்படி ரெஸ்ட் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு எக்ஸஸ் நாய்ஸ் காதுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் போய் ஒரு படத்துக்கு போகிறது, இல்லை அந்த டைமில் ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு ஸ்டேடியம் போகிறது, கான்சர்ட் போகிறது, அங்கே போனால் சத்தம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு, ஏன்னா ஒரு காது தான் பாதிப்பு இருக்குது, இன்னொரு காது எனக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா, அந்த எக்ஸஸ் சவுண்டு வந்து உங்களுக்கு இந்த பாதிப்பை இன்னமே அதிகப்படுத்தும். ஸோ அந்த தப்பை கண்டிப்பாக நம்ம செய்யவே கூடாது. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதை ப்ராப்பராக எடுத்தாச்சு, நம்ம அதே மாதிரி அந்த இயரை வந்து ப்ராப்பராக எல்லாம் ரெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. நம்ம ஹியரிங் டெஸ்ட் பண்ணி தான் இதை டயக்னோஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ட்ரீட்மெண்ட்டை முடிக்கும் போதும் திருப்பி இந்த ஹியரிங் டெஸ்ட் எடுத்து அது எவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தேவைப்பட்டால் அதுக்கு ஒரு ஹியரிங் எய்டை வச்சு நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே அவசியம். நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ எஃபெக்டிவாக வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃபாலோ அப் ஆடியோகிராம்ங்கிறது ரொம்பவே எசென்ஷியல். இதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் இந்த மாதிரி ஹியரிங் லாஸ் இருக்கும் போது நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஜென்ரல் ஹெல்த். நம்ம ப்ராப்பராக சாப்பிடணும், ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும், ப்ராப்பராக தூங்கணும், முடிஞ்ச அளவுக்கு அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு ஜென்டிலான ஒரு நார்மல் வாக்கிங் ஆர் யோகா ஆர் மெடிடேஷன், இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் டு கீப் தி மைண்ட் அட் ஈஸ். அப்போ தான் வந்து அந்த ரெக்கவரிங்கிறது இன்னுமே குயிக்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் டு ரீகேப், மெயினாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரீட்மெண்ட்டை லேட்டாக ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டவுட் இருந்தால் இமீடியட்லி கோ விசிட் தி ENT டாக்டர் அண்ட் ஸ்டார்ட் தி ட்ரீட்மெண்ட். செகண்ட், ட்ரீட்மெண்ட்டை பாதியிலே விடுறது. தேர்ட், நம்ம காது வந்து ப்ராப்ளம் இருக்கிற சமயத்தில் நம்ம அந்த காதுக்கு இனிமேல் ரொம்ப லவுட் சவுண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ஃபோர்த், நம்ம அந்த ஃபாலோ அப் டு தி ட்ரீட்மெண்ட் பார்க்காம விடுறது. ஃபிஃப்த், நம்ம ப்ராப்பராக ஜென்ரல் நம்ம வெல்பீயிங்கை பார்த்துக்காம விடுறது. ஸோ இதுதான் பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடிய ரொம்ப காமனான 5 மிஸ்டேக்.